நல்ல ஆப்ஷன் சார். ஆக்சுவலா நம்ம டைரக்டா கஸ்டமர்ட்டே பேசுறதுனால கஸ்டமர் ஈஸியா புடிச்சிடலாம் நம்ம. அதனால வந்து நல்ல ஆப்ஷன் கண்டிப்பா சார். இப்போ எல்லா வேலையிலயும் வந்து ப்ரெஷரும் இருக்கும் ப்ளஸரும் இருக்கும். ஆனா ப்ரெஷர் பத்தி நம்ம பேசிட்டோம், இந்த மாதிரி டெம்பரரி டெலிவரி வேலை என்னென்ன இருக்கும்ட்டு. ஆனா அதுலயும் வந்து இதுல வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ளஸர் அதிகமா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட ஓனர்ஷிப் நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளோட ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இப்போ அவங்க டாக்டர் ஆகிட்டா நீ டாக்டர் ஆகிடுன்ற மாதிரி சொல்கிற போது நம்மளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, அவங்க அந்த பைக் வச்சிருக்காங்க, நம்ம அந்த பைக்கை வாங்கிடணும், அந்த ஐஃபோன்ல இருந்து எல்லாமே வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளும் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லை, டிசையர் எல்லாத்துக்கும் இருக்கும். அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ப்ரெஷரை பேசிட்டோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸர்ஸ் அது வந்து எப்படிலாம் அவங்க இருக்குன்ற மாதிரி எப்படி பார்க்குவீங்க? ஸோ இதுல இருந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இவன் வந்து கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான் அப்படின்னு. ஸோ இதில் என்னன்னா, அவன் வந்து அவனோட இன்கம் வந்து அவன் பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டான். ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு மேபி அவனோட மொத்த இன்கம்லேருந்து ஒரு 10% 20% போட்டு தான் அவன் வந்து வாங்குறான். ஆனால் இந்த பக்கம் பார்த்தாக்கா இவனோட இன்கம் மொத்தத்தையும் அதில் போட்டு ஒரு ஃபோனை வாங்கியிருப்பான். இவன் லைஃப் ஸ்டைல் அப்படியே தான் இருக்கும், அவங்க வீடு அப்படியே தான் இருக்கும், ரெண்ட் வீட்டில் இருந்திருப்பான். அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஆனால் மாத சம்பளத்தையே எடுத்துகிட்டு போயிட்டு ஐஃபோனை வாங்குறதோ இல்லை ஒரு 2 லட்சத்துக்கு வண்டி வாங்குறதோ இதை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து இதுதான் வந்து ப்ராப்ளமே. இன்றைக்கி எப்படி சொசைட்டியில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் படித்தவர்ப்பா அப்படின்னு நம்ம பார்ப்போம், இவர் நல்லா பணக்காரர்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இப்போ மூணாவது ஒரு கேட்டகரி இருந்துச்சு, இவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குப்பா அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருக்கணும். நமக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு இவ்வளோ லைக்ஸு, நான் இதை வாங்கிட்டேன் பாரு. அதாவது எனக்காக வாழ்கிறத தாண்டி நான் இன்னொருத்தருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம். என்னோடய சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேருமே ஐஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் கூட தெரியாது. ஆனால் என்ன ஐஃபோன் வச்சுருக்கேன், ஏன் அது வச்சுருக்க அது தெரியாது. ஆனால் அந்த ஒரு ப்ரெஷரில் இவங்களே பண்ணிக்கிறது. பட் அது வந்து நிஜமான வந்து லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுதான்னா கிடையாது. அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே வெறும் பைக் மட்டும் வாங்குறாங்க. ஆனால் இது வெர்சஸ் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிட்டு அதில் அவன் பணக்காரன் ஆகிட்டான். அதில் ஒரு 10% 12% வச்சு அவன் வந்து இது வாங்குறான். பட் இவங்க வந்து இவங்களே ஃபூல் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இப்போ ஐஃபோன் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் நினச்சிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் ஈக்குவல் எட். சில தவறுகள் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியிலே வந்து பெருசாக நம்ம வாங்கிடணுன்ற மாதிரி சில தவறுகள் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க சார். நிச்சயமாக வந்து நம்ம உறுதியாக சொல்லணும் அப்படின்னா எந்த வேலையும் கேவலமானது கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க, அதை பண்ணணும். அதுக்கான ஏற்பாடுகளை அதுக்கான அந்த தகுதிகளை அரசாங்கம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் எது வந்து லாங் டேர்ம் எது வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நம்ம அந்த பாதையில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கான எதிர்காலம் என்பது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பெர்மனெண்ட்டாக எதுவுமே கிடையாது, இருந்தாலும் நம்ம பெர்மனெண்ட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த பேஷனை தொடர்ந்து போகணும்.